எல்லாருக்கும் வணக்கம். This is Rashmi. Welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. இந்த vlogல என்னோட ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாகவே வீட்டு வேலை அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வேலை இது எல்லாமே மேக்ஸிமம் 3 to 3:30க்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ண பார்த்துருவேன். 3:30க்கு மேலே கிச்சனுக்கு போய் கஞ்சியோ இல்லை பாலோ என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப டேனியோட ஸ்போர்ட்ஸ் பேக்கையும் நான் எடுத்துப்பேன். ஏன்னா ஸ்கூல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் டேனி வீட்டுக்கு வரமாட்டா. ஸ்கூல்லேருந்து டேரெக்டாகவே அப்படி கிரவுண்டுக்கு போயிடுவா கோச்சிங்க்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்கில் எல்லாமே டேனி காலையிலே பேக் பண்ணி வச்சுட்டு தான் ஸ்கூல் போவா. நான் வாட்டர் பாட்டில் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 5 minutes தான் ஆகும். ஆக்சுவலி 3 minutes, பட் நான் கீழே இறங்கி வண்டியெல்லாம் எடுக்கிறதையும் கால்குலேட் பண்ணிவிட்டு 5 minutesன்னு சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேனி ஷையோட ஸ்கூல் ட்ராவல் டைம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல் பழைய வீட்டிலேருந்து 22 kilometers, ஸோ 2 and 4 44 kilometers ஆகிடும். டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்கூல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததால் எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்தி வீட்டுக்கு வரதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வரப்போ பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் படிக்கணுன்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகணுன்னாலும் சரி ரொம்ப டயரிங்காக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணுற டைம் கம்மியாகிடுச்சுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேனி ஷையுக்கு இருக்கோ இல்லையோ, ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது நியூ மாமிஸ் இல்லை குழந்தைய இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறீங்கன்னா என்னோடய சஜஷன் கண்டிப்பாக உங்கள் வீடு இருக்க சரௌண்டிங்கில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ராவல்லே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்க ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ட்ராவல் டைம் கம்மியானதால் ஸ்போர்ட்ஸில் டேனி அண்ட் ஷையு கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்ச மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூலுக்கு போனோடனே டேனிக்கு ஸ்போர்ட்ஸ் பேக்கை கொடுத்துட்டு அவளோட ஸ்கூல் பேக் நான் வாங்கிக்குவேன். ஒரு 2 minutes லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு டேனிக்கு என் மேலே கோவம். எல்லோரும் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாங்க, நான் தான் லேட்டுன்ட்டு என்னை திட்டிக்கிட்டே போனேன். ஷையும் வந்தாச்சு, ஸோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே நான் ஷையுக்கிட்ட சொல்லிடுவேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற சாப்பிட்ற வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிவிடு அப்படின்ட்டு. ஏன்னா ஷையு நெக்ஸ்ட் பேட்மிண்டன் கிளாஸுக்கு போகணும். அங்கே போன உடனே வார்ம் அப் அண்ட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டா போய் விளாட்றப்ப அவளுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ வந்தோடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அவள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறப்ப கொஞ்சம் டைம் கேப் அட்லீஸ்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் விளையாட போகிறதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் போனால் இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டம்மி ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கண்டிப்பாக பசியோடு தான் வருவாங்க. ஸோ லைட்டாக ஏதாவது கொடுத்துருவேன் நான். அண்ட் ஷையோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவள் வண்டியில் ஏறின உடனே ஆரம்பிக்கும் அண்ட் திருப்பி வண்டியில் போய் பேட்மிண்டன் கிளாஸில் இறங்குற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே இருப்பாள். அன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அவள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவள் என்ன பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடுவா. அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க அவங்களோட டே எப்படி இருந்துச்சுன்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப நம்ம காது கொடுத்து கேட்கணும். அண்ட் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும், ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அண்ட் ஷையு இந்த மாதிரி கஞ்சி இல்லை பால் குடிக்கிற டைமில் நானும் ஏதாவது லிக்விட் ஃபார்மில் எடுத்துப்பேன், எதர் ஜூஸ் ஆர் மோர். இதுக்கப்புறம் ஷையு அவளோட பேட்மிண்டன் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிடுவா. அண்ட் ஷையுக்கு ஹேர் கட் பண்ணதால் ஹேர் கோம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போவும் சேம் தான், எதர் போனிடெயில் இல்லை ஜடை, அது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடி சிக்கு எடுக்கிற வேலை இருக்குதுல, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஷையுக்கு ஹேர்ஸ் ரொம்ப சில்கி அண்ட் ரொம்ப ஈஸியாக சிக்கு விழுந்துடும். அண்ட் சிக்கு உடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துவா, வலியே தாங்க மாட்டா. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் நாங்கள் பிள்ளைய போட்டு பயங்கரமாக அடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக கத்துவா. இப்போ ஷார்ட் ஹேர்ஸ் இருக்கனால அவ்வளோவா சிக்கு விழுறதில்ல, அப்படியே இருந்தால் கூட ஈஸியாக எடுக்க முடியுது. அண்ட் ஸ்கூல்லேருந்து கிளம்புறப்ப ஆரம்பித்த ஸ்டோரி இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. கிளாஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் கார்லேருந்து இறங்கி டோர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் கூட இன்னும் கதை முடிஞ்சிருக்காது. பேலன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி சொல்லுவாள். ஷையுவை பேட்மிண்டன் கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த டைமில் தான் அவங்களுக்கு ஏதாவது நான் ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சா கூட யூஸ் இல்லை. ஏன்னா டேனியும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா அண்ட் ஷையுவும் கிளாஸ் போகிற அவசரத்தில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது.
ஸோ இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் புட்டு. அதுக்கு நான் ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு பிஞ்ச் உப்பு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். இந்த தண்ணியை ஒரே வாட்டி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து கொஞ்சம் உதிராக இருக்கணும் அண்ட் மெயினாக இந்த மாதிரி கட்டி லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். மாவு நம்ம எடுத்து பிடிக்கிறப்ப இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரணும் அண்ட் உடச்சி விட்டா இந்த மாதிரி ஈஸியாக உதிரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் புட்டு செய்கிறதுக்கு கரெக்டான பதம். இதுக்கு ஒரு தேங்காவையும் நான் கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 மூடி துருவன தேங்காய் இருந்தால் இந்த குவான்டிட்டி அரிசி மாவுக்கு சரியாக இருக்கும். புட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் நான் வாங்கி 3-4 இயர்ஸ் ஆச்சு. நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதில் தண்ணி ஃபில் பண்ணி ஸ்டவ்வில் பற்ற வச்சுக்கணும். அடுத்து புட்டு குழாயில் நம்ம லேயராக ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அரிசி மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு லேயர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே வச்சிடலாம். நம்ம அடுப்பில் வச்ச டைம்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆகிறதுக்கு விட்டுறணும். ஸோ இது குக் ஆகிற டைமில் நான் டேனிக்கு கஞ்சி பண்ணிட்டேன். ஏன்னா அவளுக்கு கோச்சிங் ஃபினிஷ் ஆகி பிக் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் போன டைமுக்கு அவளும் கோச்சிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தா. அண்ட் இதுதான் அவங்களோட ஸ்கூல் கிரவுண்ட். இங்கே தான் ஈவினிங் கோச்சிங் நடக்கும். கோச்சிங்லாம் முடிச்சுட்டு வண்டியில் ஏறுறப்ப மேடம் பயங்கர டயர்டாக தான் இருப்பாங்க. அண்ட் டைமும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடும். பட் இதில் வந்து டயர்ட் ஆனாலும் சரி, லேட் ஆனாலும் சரி, நமக்கு அந்த கில்ட் ஃபீல் இருக்காது. ஏன்னா சம்திங் யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்கூல் தூரமாக இருந்து ட்ராவலில் நிறைய டைம் எடுக்குது அப்படின்றப்ப தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. யூஸே இல்லாத ஒரு விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து ப்ரொடக்டிவாக ஏதோ பண்ணுறதுனால ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீட்டுக்கு வரதுக்குள்ளே புட்டும் கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு. ஸோ எடுத்து ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ டேனி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கஞ்சி கொடுத்துட்டேன். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு பிக் அப் ஷையூ ஃப்ரம் ஹர் பேட்மிண்டன் கிளாஸ். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷையூக்கு தியரி கிளாஸ் இருந்துச்சு, அதை தான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 7:11. நாங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டுருக்கோம். பட் வீக் டேயில் இந்த டைமில் வெளியே போகிறது வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீனில் கிடையாது. ஒரு முக்கியமான வேலை, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டேனியும் ஷையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோன்னு சொன்னோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நேர்லேயே பார்த்ததில்ல, சினிமாவில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம், எங்களுக்கு பார்க்கணும், நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோன்ட்டு. What do you all want to see in the police station? Jail accused. Yeah, me too. But you won't find both here. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா வேறு ஒன்றும் இல்லை, டேனி ஷையோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு தான். அவங்க 2 பேரோட பாஸ்போர்ட் லாஸ்ட் வீக் சும்மா கேஷுவலாக எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது எக்ஸ்பைரி ஆயிருந்தது. ஸோ ரினியூவல் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணணுன்ட்டு விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது. சென்னையில் யூஸ்வலாக இருக்கும், லாஸ்ட் டைம் அங்கே தான் பண்ணோம். பட் சென்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னா தர்மபுரியில் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ தர்மபுரி பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து 1.5 hours தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி சென்னையை விட இதுதான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் தர்மபுரியிலே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீக் வெனஸ்டே போயிட்டு வந்துட்டோம். ஸோ முந்தின நாள் ஈவினிங்கே கால் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி நாளைக்கு ஈவினிங் வெரிஃபிகேஷனுக்கு வரணுன்ட்டு. அவங்க சொன்னது பார்த்தா தனிஷாது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ தனிஷா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவா தான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி 2 குழந்தைங்களுக்கும் ஒரே வாட்டி தான் அப்ளை பண்ணோம். ஸோ சின்ன குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம், 2 பேருக்குமே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க சார் அப்படின்ட்டு. அவங்களும் ஓகேன்னு சொன்னதால் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே டைம் 8:30 ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சு வச்ச புட்டு கடைசியில் பார்த்தா டின்னருக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து புட்டு யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவோன்னா, செஞ்சு வச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்டாக இப்படி தான் சாப்பிடுவோம். சில பேருக்கு புட்டு கூட காரமாக கடலைக்கறி இந்த மாதிரிலாம் சாப்பிட பிடிக்கும், நான் பார்த்துருக்கேன். பட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. சின்ன வயசுலேருந்து இப்படி சாப்பிட்டு தான் பழக்கம். ஸோ இதே மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நமக்கு எப்பயாச்சும் ஸ்வீட் சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் வெளியே இருக்கிற ஒயிட் சுகரி ஸ்வீட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்.
டேனியும் ஷையும் வெளியே போயிட்டு வந்த உடனே ஹோம்ஒர்க்கில் உட்காந்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க படிக்க உட்கார டைம் 7 o'clock அண்ட் 8 to 8:30 அவங்களோட டின்னர் டைம் இருக்கும். அண்ட் அகெயின் 8:30லேருந்து ஒரு 9-9:15 வரைக்கும் ஏதாவது படிக்கிறது ஹோம்ஒர்க் செய்கிறதுலாம் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் 9:30 to 10க்குள்ளே படுக்க போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட ரெகுலர் ரொட்டீன். பட் இன்றைக்கி இந்த வெளியே போகிற வேலை இருந்ததால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு எங்களோட ரொட்டீன். அண்ட் நிறைய பேர் வந்து டானி ஷையோட ஸ்டடி விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அவங்களோட ஸ்டடி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே டைம் டேபிள்லாம் போட்டு படிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த விலாகில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 hours அளவுக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு டைம். இந்த 1.5 hoursக்குள்ளே அவங்க ஹோம்ஒர்க்கும் செய்யணும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஏதாவது டெஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நான் என்ன பார்த்துப்பேன்னா, அவங்க ஸ்கூலில் அன்னன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அதை நல்லா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும் மைண்டில். Women's championships, 6 times, 5 gold medals and 1 silver medal in the Asian Games. In the Asian Games between 2003 and 2017. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஷையுக்கு கிளாஸ் டெஸ்ட் போல் இருக்க நல்லா பயங்கரமாக விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோவில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும். பெருசாக பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க படித்த ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா 5th grade வரைக்கும் டெஸ்ட் எக்ஸாம் இந்த கான்செப்டே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்தையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்குமே ப்ரெஷரைஸ்டாவோ இல்லை டைம் டேபிள் போட்டோ அப்படிலாம் படித்தது கிடையாது. பட் இப்போது டேனி வந்து 8th grade ஃபினிஷ் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு 9th என்டர் ஆக போகிறா. ஸோ இனிமேல் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணுமா, டைம் டேபிள் போட்டு பர்ஃபெக்டாக படிக்க ஆரம்பிக்கணுமான்றது இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ 2 பேருக்கும் என்ன ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான வேலையை அசைன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி டின்னருக்கு பீக்கங்காய் சாம்பாரும் பம்கின் பொரியலும் செஞ்சுருந்தேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ராகி பால், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் இது கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் எங்களோட ரூட்டீன் வந்து வெளியே போயிட்டு வந்ததால் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்கே நாங்கள் டின்னர் டைமுக்கு தான் சாப்பிட்டதால ஸோ டின்னர் வந்து ரொம்ப ஹெவியாக வச்சுக்க வேணான்ட்டு வெறும் ராகி பால் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். இதுவே கொஞ்சம் ஹெவியாக ஃபில்லிங்காக தான் இருக்கும். அதனால தான் ஒயிட் ரைஸை நான் கட் பண்ணிடுறேன். அண்ட் ஏன் இன்றைக்கி வந்து நைட்டில் இந்த மாதிரி மெனுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வென்ஸ்டேஸில் அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் ஸ்கூலில் சப்பாத்தி தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வென்ஸ்டே டின்னர் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இல்லை ராகி பால் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இது வந்து இங்கே கர்நாடகா சைட் ஒசூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு சைடில் களின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த ராகி களின்றது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் ராகி கூழ் குடிப்பாங்க. பட் இந்த முத்தே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சிவா வீட்டில் செய்கிறது சாப்பிட்றது பார்த்துருக்கேன். அது என்னவோ தெரியல, இப்போ வரைக்கும் என்னால் இந்த முத்தே வந்து சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்கவே முடியல. அதுக்காக ரொம்ப கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் டேனி ஷையும் என்ன மாதிரி ஆகிடக்கூடாதுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இது கொடுத்து பழக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பா கூட ஒசூருக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகுது. அவங்க கூட சாப்பிட பழகிட்டாங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ராகி கஞ்சிலாம் குடிப்பேன். பட் இந்த மாதிரி முத்தே ஃபார்மில் சாப்பிட எனக்கு இன்னும் பிடிக்கல. ரொம்ப லேட்டானதால் ராகி பால் 2 பிளேட்டில் போட்டுக்கிட்டு பசங்களுக்கு ஊட்டிக்கிட்டே நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 கிச்சனோட கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து சமைக்கிறதுக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். அதுவுமே இந்த கிச்சனெல்லாம் பார்த்திங்கன்னா குவார்ட்ஸ் ஸ்டோன் போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக கரை பதிஞ்சிடும். ஸோ அப்பப்போ நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் கிச்சன். ஸ்டவ்வுமே நம்ம ஒரு வாட்டி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டா நல்லா க்ளீனாக இருக்கும். அண்ட் என்கிட்ட இருக்க 2 ஸ்டவ்வுமே கிளாஸ் டாப். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் வந்து நாப்கின்ஸ் வரும் கலராக. ஒன்று அதை யூஸ் பண்ணணும், இல்லைனா மைக்ரான் கிளாத் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் நம்ம கிச்சனுக்கு சமைக்க வர்றப்ப கிச்சன் மெஸ்ஸியாவோ இல்லை அழுக்காவோ இருந்தால் நமக்கு அந்த சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறது என்னோடய நைட் ரொட்டீனில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சென்னா ஊற வச்சுட்டேன். அப்படியே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் சாம்பார் மிச்சம் இருந்துச்சு, அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இதோட என்னோடய கிச்சன் ஒர்க் முடிஞ்சிடுச்சு.
ஸோ பசங்க அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சதால உடனே படுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு வந்த பார்சல் தான் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா ஒரு டெக்கர் ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆர்டர் பண்ணிவிட்டு எப்போ கைக்கு வந்து சேரும்ன்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2-in-1 பர்பஸ் ஐட்டம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அண்ட் பிளான்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 பீஸுமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த பிளான்டருக்கு பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட் மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டிக்கரில் டூ நாட் ரிமூவ் த ஸ்டிக்கர்ன்ட்டு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேர் எடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. என் கைக்கு ரொம்பவே சேஃபாக வந்து சேர்ந்துருக்கு. ஸ்டிக்கரை வேறு பீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா சரியாக ஒட்டுமான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கிட்ட எடுத்துகிட்டு போனோடனே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் செம்மையாக எடுத்துகிட்டு ஒட்டிக்கிடுச்சு. அண்ட் நான் வந்து இதை ஃப்ரீசர் டோரில் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜோட டோர் வந்து நம்ம ரெகுலர் யூசேஜ் இருக்கும். ஸோ ஏதாவது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு ஃப்ரீசர் டோரில் ஒட்டியிருக்கேன். அண்ட் இதில் ஏதாவது பிளான்ட் வைக்கணும், எந்த வெரைட்டி வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பெட் டைம் ஆகிடுச்சு. எப்போவுமே டானிஷ் ஐயோ டைம் ஆகிடுச்சுன்ட்டு அவங்களா தூங்க போனது கிடையாது. நானாக டைம் பார்த்துட்டு புஷ் பண்ணால் மட்டும்தான் போய் தூங்குவாங்க. அவங்களுக்கு தூக்கன்றது இருக்கும், பட் வாலண்டியராக போய் தூங்க மாட்டாங்க. பட் போய் படுத்தா அடுத்து 5-10 நிமிஷத்தில் தூங்கிடுவாங்க. அது வரைக்கும் இப்படி தான் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்ருப்பாங்க. பட் ஃபோர்ஸ் பண்ணி டைமுக்கு தூங்க வச்சுருவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் சன்னா கிரேவி தான் செய்யலான்ட்டு பிளான். நான் எப்போவுமே செய்கிற ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நம்ம நைட் ஊற வச்சுருந்த சென்னாவை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். அண்ட் இந்த சென்னா வேகிறதுக்குள்ளே என்னோடய ரெகுலர் மார்னிங் கோ டு ட்ரிங்க் குடிக்க போகிறேன். லெமன் ஹனி வாட்டர் தான் குடிப்பேன். ஒன்றும் இல்லை, லியூக்வார்ம் வாட்டரில் ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன். சில பேருக்கு எப்படி காஃபி குடித்தாதான் டே ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். ஆல்சோ இது உட்காந்து ரிலாக்ஸாக குடித்ததுக்கப்புறம் தான் ஆக்டிவாக வேலை செய்யலான்ற மாதிரி தோணும். மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த ட்ரிங்க் குடிக்கிற வரைக்கும் தான் எனக்கு ரிலாக்ஸான டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணால் மட்டும்தான் ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்ப முடியும். அண்ட் இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் வேக வச்சுருந்த சென்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி சன்னா சேர்க்குறதுனால என்னென்னா நமக்கு கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காவோ இல்லை கேஷ்யூவோ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கிரேவி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வணங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்குறதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மிக்சரை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி சன்னா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா, அதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். கூடவே உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் அலசி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே.
இந்த கிரேவி கொதிக்கிற டைமில் டானிஷாயோட வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ஃபில் பண்ணிட்டேன். ஒரு 5 to 7 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த சென்னாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சென்னாவும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஒரு 5 minutesக்கு அப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துட்டா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டே அப்பப்போ போய் டானிஷாயுவை எழுப்புறது அண்ட் கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்களான்றதையும் செக் பண்ணிப்பேன். கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பூரிக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வீட்டில் பூரின்றது ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் டானிஷாயுக்கு பூரினாலே சென்னா மசாலா விட உருளைக்கிழங்கு மசாலா தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பூரி வந்து நான் ரெகுலராலாம் செய்ய மாட்டேன். மாதத்தில் ஒரு தடவை சிக்கன் இல்லை மட்டன் குழம்பு கூட இருக்கும். அண்ட் இன்னொரு தடவை சென்னா மசாலா இல்லைனா உருளைக்கிழங்கு மசாலா கூட இருக்கும். ஸோ மொத்தத்தில் மாதத்தில் 2 வாட்டி தான் இருக்கும் பூரி. அண்ட் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போவாங்க. அண்ட் ஃபஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து 10:30 to 11 போல் அவங்களுக்கு ஸ்கூல்லேயே ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 2:30க்கு இருக்கும். அதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணிட்டேன். 2 பேருமே ஹேர் கட் பண்ணதால் 2 ஜடை போட முடியாது. ஸோ சிங்கிள் போனிடெயில் மட்டும் தான் போட்டுட்டு போகிறாங்க இப்போ ஸ்கூலுக்கு. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீக்லி 4 to 5 days அட்லீஸ்ட் வாக்கிங் போயிடுவேன். மிச்சம் இருக்க 2 days பார்த்திங்கன்னா சண்டே ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுத்துருவேன் வாக்கிங்க்கு. அண்ட் இன்னும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை வந்துடும். ஒன்று வெளியே போகிறது இல்லை வீட்டிலே ஏதாவது வேலை இருக்கும். அதனால் அன்றைக்கு ஒரு நாளும் வாக்கிங் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டானிஷாயுவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து லைட்டாக ஸ்கின் கேர் பண்ணிப்பேன். ரொம்ப பெரிய ஸ்கின் கேர்லாம் இல்லை, சும்மா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது அவ்வளோதான். லாஸ்ட் ஒரு 10 days பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகுது. என்னதான் மாய்ஸ்சரைசர் போட்டால் கூட அப்படி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ட்ரான்சிஷன் பீரியட், அதாவது வின்டர் டு சம்மர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்கின்னை ட்ரை ஆகுதுன்ட்டு. ஸோ காலையில் குளிச்சுட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் மட்டும் பற்ற மாட்டேங்குது. நடுவில் ஒரு 2-3 வாட்டி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா ஸ்கின் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது அண்ட் ஆல்சோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. அண்ட் இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதால பூஜா ரூமோட டீப் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. நான் என்னோடய பூஜா ரூமை எப்படி டீப் க்ளீன் பண்ணுவேன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். பூஜா ரூமோட டீப் க்ளீனிங் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த டேஞ்சூர் பெயிண்டிங் ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே வரல. பூஜா ரூமில் வைக்க வேண்டியது 5 months ஆகிடுச்சு. இதோ அதோ அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க தவிர இன்ன வரைக்கும் கொடுக்கல. அண்ட் நான் ஆர்டர் கொடுத்த இடத்த கண்டிப்பாக யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஸோ பூஜா ரூம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி உருளி ஸ்டோர் ரூமில் எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி அதில் பூ ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஸோ இதை வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்ட்டு வைக்கிறேன். இது வைக்கிறப்ப தான் தோணுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது, இது ஏன் கெஸ்ட் வரப்போ மட்டும் வைக்கணும், டெய்லியுமே வைக்கலான்ட்டு. ஸோ that's it. இதுதான் என்னோடய ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்ட்டு நான் ஆல்ரெடி டே இன் மை லைஃப் vlogல போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த vlog இங்கே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கெஸ்ட் வராங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு போய் நான் சமைக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். until then bye, take care. Missing someone